வணக்கம். யூஜிடிஆர்பி கிராஜுவேட் டீச்சர்ஸ் எக்ஸாமினேஷனுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 யூனிட் வந்து நம்ம முடிச்சிட்டோம். யூனிட் 1, 3, 4 முடிச்சிட்டோம். மெக்கானிக்ஸு, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் அக்வஸ்டிக்ஸு, எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் அப்படின்னு ஒரு 3 யூனிட் நம்ம முடிச்சிருக்கோம். ரைட்டா? சரியா? இதுக்கு முன்னாடி வந்து இந்த அடுத்தடுத்த யூனிட்டுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் புக் என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தான். நான் வந்து 10 யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப எசென்ஷியலான என்னென்ன புக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். அதை நான் வாசிக்கிறேன். ஜஸ்ட் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த புக்ஸ் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃப்ரீ பிடிஎஃப் வந்து நெட்ல அவைலபிளா இல்லை. முடிஞ்சா புக் வாங்கிக்கோங்க. இல்லாட்டி ஆல்ரெடி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோ வரல கரண்ட்ல யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா இல்லாட்டி லைப்ரரியில் என்ன பண்ணிக்கோங்க வாங்கிக்கோங்க. வேற வழி இல்லை. ரைட்டா? சரியா? இந்த புக்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ரைட்டா? இதையும் தவிர்த்து நீங்க அட்வான்ஸ்டா படிக்கனாலும் தாராளமா படிக்கலாம். இது படிச்சிட்டீங்கனால பேசிக்ஸ் நம்ம என்ன ஆயிரும்னா பேசிக் எல்லாமே கவர் ஆயிடும். ரைட்டா? நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். நம்ம யூஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனை பொறுத்த மட்டும் சரி, நம்ம தமிழ்நாடு டிஆர்பி எக்ஸாமினேஷன் ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 20-25 ப்ராப்ளம் தான். அதுவே வந்து நம்ம பிஜி டிஆர்பினாலும் சரி, பாலிடெக்னிக் கேட்டிருந்து அவ்வளவுதான் கேட்டிருந்தாங்க. மிச்சம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின்ஸ். ரைட்டா? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா சூஸ் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராப்ளத்தை பத்தி ரொம்ப ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ரைட்டா? அதெல்லாம் நம்ம வந்து இந்த புக்ஸ் வந்து நம்ம வேற கலெக்ட் பண்ண வேற வழியே கிடையாது. ரைட்டா? அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப் டு பாட்டம் வந்து கவர் பண்ணல. எது முக்கியமோ அதை மட்டும் நம்ம கவர் பண்ணிருக்கோம். ரைட்டா? ஏன்னா இப்போ டிரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு கொஸ்டின் நம்ம நடத்துறோம் அப்படின்னா அது வந்து எண்டு டு எண்டு நடத்தணும். என்ன நடக்குது அதெல்லாம் நடத்தோம்னா பார்க்கறதுக்கு யாரும் ரெடி இல்லை. ரைட்டா? நம்மளும் 20 நிமிஷம் வீடியோ போட்டாலும் 1 நிமிஷம் தான் பாக்குறீங்க. அதனால நோ ப்ராப்ளம். அவ்வளவுதான் பாக்குறீங்க. அதனாலதான் நம்ம அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. யாருக்குமே வந்து பொறுமையா கவனிக்குங்கிற ஒரு என்ன சொல்றது ஒரு பொறுமை யாருக்குமே கிடையாது. அதனால என்ன சொல்லணும்னா நானே உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு வந்து நேற்று எலக்ட்ரிசிட்டி போட்டு நீங்க வந்து மெகடிசன் கொடுக்குறேன். சரி, இப்போ வந்து வளவளம் பேசாம நம்ம என்னென்ன புக் அப்படின்னு லிஸ்ட் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் நீங்க பாத்துக்கங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த அமேசான் டீல்ஸ் பெஸ்ட் ஆஃபர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்காண்டி நம்ம டெலகிராம்ல ஒரு சேனல் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க அந்த அமேசான்ல ஏதாவது கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வந்தப்போ இல்லாட்டி ஆஃபர் வந்தப்போ வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஃப்ரீ தான். ஜஸ்ட் அஃபிலியேட்டட் லிங்க் தான். அதனால ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கேன். ஜஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனல், என்பிஎஃப்சிஸ்க்கான டெலகிராம் குரூப் சேனல் எல்லாமே ஃபேஸ்புக் பேஜ் எல்லாமே நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க. புக்ஸ் ஃபார் ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. யூனிட் 1ல இருந்து 10 வரைக்கும் கொடுத்துட்டு ரைட்டா? எல்லாமே உங்களோட இருந்தா ஓகே, இல்லாட்டி லைப்ரரியில வாங்கி படிச்சுக்கோங்க. ரைட்டா? ஜஸ்ட் நம்ம திரும்ப திரும்ப சொல்றதான் புக்ஸை படிக்கிறத காட்டிலும் அதை படிச்சுட்டு நீங்க நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப உசிதம். ஏன்னா இவ்வளவு பெரிய புக்கை வந்து நம்ம இம்புட்டோன்ற 10 பேப்பர்ல நம்ம சுருக்கிடலாம். ரைட்டா? அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாமினேஷன் படிக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடலையும் வந்து பண்ணி நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. இல்லாட்டி புக்ஸ் நம்ம பிடிஎஃப் கொடுக்கணும் அப்படின்னா அதை வந்து நோட் பண்ணுங்க. ரைட்டா? நோட்ஸ் வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரைட்டா? சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க. யூனிட் 1 வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் பை ஆர் முருகேசன். ஆர் முருகேசன் புக் தான் பெரும்பாலான யூனிட்டுக்கு வந்து கவர் ஆகுது. ரைட்டா? முருகேசன் புக் தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. ரைட்டா? முருகேசன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. சின்ன புக் தான். ரைட்டா? அந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் கவர் ஆயிரும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் அக்வஸ்டிக்ஸ் இந்த 2 யூனிட்டுமே இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிற புக்லேயே என்ன ஆயிரும் கவர் ஆயிரும். மெக்கானிக்ஸ் சேர்ந்தே அதில் கவர் ஆயிரும். ரைட்டா? சரியா? சரி, அப்ப ஆர் முருகேசன் புக் ஃபார் தி யூனிட் 1 and 3. ரைட்டா? யூனிட் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா தெர்மல் பிசிக்ஸ் பை முருகேசன். அதுவும் பாத்தீங்கன்னா முருகேசன் தான். முருகேசன் புக் இருக்குது. சின்ன புக் தான், சின்ன புக் தான் இருக்குது. தெர்மல் பிசிக்ஸ் பை முருகேசன். இன்னொரு உங்களுக்கு அடிஷனலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் பை பிரிஜிலால் அண்ட் சுப்பிரமணியன். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா எம்கே யூனிவர்சிட்டியோட டெக்ஸ்ட் புக். ரைட்டா? அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 புக்குமே வந்து லைப்ரரியில இருக்கும். ஜஸ்ட் நீங்க வாங்கிக்கோங்க. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் தேர்ட் யூனிட் என்ன சொல்லிட்டோம்னா வந்து ஆர் முருகேசன் சொல்லிட்டோம். அடிஷனலா நீங்க எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க +1 புக் எடுத்து பாருங்க. அதுல கொஞ்சம் அதிகமாவே இருக்குது. ரைட்டா? ஜஸ்ட் போதும். ரைட்டா? நெக்ஸ்ட் யூனிட் 4 வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம். யூனிட் 4 வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஆர் முருகேசன் தான். அதுவும் முருகேசன் புக் தான். அது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். அந்த முருகேசன் புக் வந்து எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிஜிடிஆர்பி ஈவன் நெட் செட்டு கூட அது வந்து பயன்படும். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்குது. ஏன்னா இந்த ஆர் முருகேசன் புக் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் வந்து எதை பேஸ் பண்ணிருக்கும் பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ டைனமிக்ஸ் பாதி கிரிஃபித் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த புக் அளவுக்கு ஸ்டாண்டர்டா இருக்கும். ரைட்டா? அதை நீங்க வாங்கி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 5 வந்து பாத்தீங்கன்னா அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் சரி. நெக்ஸ்ட் குவாண்டம் மெக்கானிக்ஸ். இந்த 2 யூனிட்டுக்கும் யூனிட் 5 அண்ட் 6 வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் பிசிக்ஸ் பை ஆர் முருகேசன். ரைட்டா? எக்ஸ்ட்ரா வந்து வேணா நீங்க வேணா வேற புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க. பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் பிசிக்ஸ் பை ஆர் முருகேசன் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. எதுக்கு அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ்க்கு
குவாண்டம் மெக்கானிக்ஸ். இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டர் அப்படியே இருக்குது ரைட். அதனால வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் பிசிக்ஸ் பை ஆர் முருகேசன். இந்த ஓல்டு புக் கலரா இருக்கும், கலர் பிரிண்டிங் இருக்கும், அந்த புக் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்குது. இப்போ வர லேட்டஸ்ட் எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ் அடிஷனலா இருக்குது ரைட். சில போர்ஷன்ஸ் நீக்கிட்டு மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்ட் எடிஷன்ல பழைய புக் இருந்து கலர் பிரிண்ட் இருந்ததுன்னா அதை வாங்கிக்கோங்க ரைட். அப்போ அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ்க்கும் குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கும் ஆர் முருகேசன் புக்கு மாடர்ன் பிசிக்ஸ் நல்லா இருக்கும். இதை விட நீங்க அடிஷனலா படிக்கணும்னா மட்டும்தான் நீங்க படிச்சுக்கலாம் போதும். நீங்க இது பேசிக்கே போதுமானது. இந்த அட்டாமிக் நியூக்ளியர் பிசிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிஜிடிஆர்பி படிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த புக் எடுத்துக்கூட, அதனால அந்த அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் பேசிக்ஸ் இதுமே போதும் மாடர்ன் பிசிக்ஸ் கிட்ட. நெக்ஸ்ட் பாருங்க யூனிட் 7 வந்து எஸ்எஸ்பி சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ்க்கு மெட்டீரியல் சயின்ஸ் பை தி ஆறுமுகம் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அதை நீங்க பாத்துங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்பி புக்கு சில டாபிக்ஸ் யூனிட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் பிசிக்ஸ்ல இருக்குது ரைட்டா. மாடர்ன் பிசிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். மாடர்ன் பிசிக்ஸ் வந்து எல்லாமே கவர் ஆயிருக்கும். அதனால மாடர்ன் பிசிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ரைட்டா. அப்ப எஸ்எஸ்பிக்கும் வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் சயின்ஸ் அப்படின்னு வந்து ஆறுமுகம் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அதை நீங்க பாத்துக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 8 வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னே ஒரு புக் இருக்குது. அந்த யூனிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர் முருகேசன் புக் தான். ஆப்டிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னு அதுல வந்து எல்லாமே கவர் ஆயிருக்கும். எம்கே யூனிவர்சிட்டியோட டெக்ஸ்ட் புக் பார்த்து யூஜிக்கு ரைட்டா. அப்ப ஆப்டிக்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படியே ஒரு புக் இருக்குது. அந்த புக் வாங்கிக்கோங்க ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 9 எலக்ட்ரானிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு இருக்குது. பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் பை விகே மேத்தா அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அந்த விகே மேத்தா வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் கவர் ஆகாது. ஜஸ்ட் நம்ம வந்து என்ன சொல்றது செமிகண்டக்டிங் டிவைசஸ் இருக்குது அது மட்டும் தாங்க. லைக் டயோடு, ஒரு ஆப்ரேஷன்ஸ், எல்சிடி, எல்இடி இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நம்ம பிஜிக்கு படிக்கிறதா. நம்ம யாரு மோரிஸ் மோனோ நினைக்கிறேன் அந்த மாதிரி புக் பாத்துட்டீங்கன்னா போதுமானது. அந்த நம்ம யூஜிடிஆர்பிக்கு இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். கார்னாக் மேப்பு, பூலியன் ஈக்குவேஷன், பூலியன் அல்ஜிப்ரா இவ்வளவுதான் கேட்கறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் போறது இவ்வளவுதான் விஷயம் ரைட்டா. வேற எதுவுமே பெருசா இல்லை. அப்ப எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அனலாக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் விகே மேத்தாவும், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோரிஸ் மோனோ அந்த மாதிரி புக் இருக்குது. இன்னும் 2 புக் இருக்குன்னு நம்ம வந்து பிஜிடிஆர்பிக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் செஷன் பண்ண அந்த புக்கை நீங்க ஜஸ்ட் பாத்துக்கங்க. ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டாம். ப்ராப்ளம் எதுவும் கேட்க மாட்டாங்க. படம் இந்த மாதிரி ஓரியன்டா தான் கேட்பாங்க ரைட்டா. சரி, அப்ப யூனிட் 9 ஓவர். யூனிட் 10க்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் பிசிக்ஸ். இந்த எக்ஸ்பெரிமெண்டல் பிசிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா எந்த புக்குமே கிடையாது. நீங்க அதை செப்பரேட்டா புக்கும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸ்பெரிமெண்டல் பிசிக்ஸ் என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லயும் இருக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்டல் ஓரியன்ட் லைக் வந்தீங்கன்னா இப்ப நீங்க நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் எடுத்துட்டோம் பாத்தீங்கன்னா அதுல இந்த யங்ஸ் மாடலஸ் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் ரைட்டா. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அக்கோஸ்டிக்ஸ் அண்ட் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அக்கோஸ்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ் மெத்தடு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோக்ஸ் மெத்தடு, எலக்ட்ரோ மேக்னெட்டு இந்த மாதிரி விஷயங்கள், டேஞ்சன் கால்னாமீட்டர் இதெல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்றது எக்ஸ்பெரிமெண்டல் பிசிக்ஸ் ரைட்டா. அதான் அப்ப நம்ம லேப்ல செய்யக்கூடியது தான் இந்த எதுக்கு இந்த யூனிட் 10 எக்ஸ்பெரிமெண்டல் பிசிக்ஸ் கீழே ஒரு ரைட்டா. அதை நீங்க பாத்துக்கிட்டாலே போதுமான. அதாவது 10 யூனிட்ல அந்த 9 யூனிட் பின்னாடி சொன்ன பாத்தீங்கன்னா அந்த 9 யூனிட்ல கூட எக்ஸ்பெரிமெண்டல் மேட்டர்ஸ் நீங்க பாத்துக்கிட்டாலே இது கவர் ஆயிரும். அதுலயே நம்ம சிலபஸ் இருக்குது. ரொம்ப கொஞ்சோண்டு தான் இருக்கு. அதுல அடிஷனல் என்ன இருக்கு பாருங்க. மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ் பை சத்யபிரகாஷ் இருக்கு பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த லீஸ்ட் ஸ்கொயரு, கர்வ் ஃபிட்டிங், இது நம்ம பிஜிடிஆர்பி படிச்சோம் பாத்தீங்கன்னா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சத்யபிரகாஷ் புக் வந்து ஏன்னா சத்யபிரகாஷ் புக் இல்லாட்டி ஹெச்கே தாஸ் உங்க 11th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். 11th ஸ்டாண்டர்ட் வந்து இந்த எரர் அனாலிசிஸ் அதெல்லாம் இருக்குது. ஆனா வந்து இந்த கர்வ் ஃபிட்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சத்யபிரகாஷ் அப்புறம் ஹெச்கே தாஸ் இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ் புக்ல தான் இருக்குது. நீங்க மாடர்ன் பிசிக்ஸ் லேட்டஸ்ட் எடிஷன் வாங்கினீங்கன்னா அதுலயே இதுல இருக்குன்னு நினைக்கிறேன். சத்யபிரகாஷ் புக்கே நமக்கு வந்து எனாஃப். அதனால வந்து அந்த கர்வ் ஃபிட்டிங் அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ் பை சத்யபிரகாஷ்ல இருக்கும். அதை நீங்க பாத்துக்கிட்டா போதுமானது. எக்ஸ்பெரிமெண்டல் பிசிக்ஸ்னா இவ்வளவுதான். வேற எதுவுமே நீங்க புதுசா வந்து படிக்கல. இது எல்லாமே மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஆர் முருகேசன் புக் தான் வந்து நிறைய கவர் ஆயிருக்குது. 1 2 கிட்டத்தட்ட 1 2 3 4 5 யூனிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர் முருகேசன் புக் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் கவர் ஆகிறாரு. அது ஆர் முருகேசன் அப்படிங்கிறது வேற யாரும் கிடையாது, என்னுடைய வாத்தியாரோட வாத்தியார் ரைட்டா. அப்ப என்னோட வாத்தியாரோட வாத்தியார் வந்து விவேகானந்தா காலேஜ் வந்து ஒர்க் பண்ணாங்க மதுரையில. அவர்கிட்ட படிச்சவர் தான் எங்க சார் வந்து தமிழ்மார் சார். அவர்கிட்ட நான் படிச்சேன். அவர் அடிக்கடி எங்கிட்ட சொல்லுவார் ரைட்டா. சரி, அப்ப அந்த புக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆர் முருகேசன் புக் நல்லாவே இருக்குது. அதுல இந்த மாடர்ன் பிசிக்ஸ் புக்லாம் நம்ம நல்லாவே இருக்குது. அதை நீங்க பாத்துக்கங்க ரைட்டா. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் குரூப் இருக்கு, அதுலயும் கமெண்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, ஃபேஸ்புக் எல்லாத்துலயுமே கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு as soon as possible நான் ரிப்ளை பண்றேன். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. லைக் டெட் முடிச்சவங்க மறக்காம படிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா வந்து டிசம்பருக்குள்ள எக்ஸாம் வரும் நம்ம நம்பலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.